இன்னைக்கு தமிழ்நாடாக இருக்குன்னா அதுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஆட்சி தலைவர் தளபதி ஐயா மு.க. ஸ்டாலின் ஐயா காரணம். இன்னைக்கு தமிழ்நாடு ஒரு கல்வியில நல்ல சிறந்து விளங்கிக்கிட்டு இருக்குன்னா அதற்கு முக்கிய பங்களித்தவர்கள் கிறிஸ்தவர்கள். ஏன்னா ஒவ்வொரு கிராம தொட்டும் அந்தந்த பகுதிகளுக்கெல்லாம் சென்று கல்வி நிறுவனங்களை நிறுவி கல்விதான் கண் திறக்க முடியும். அதே மாதிரி ஹெல்த் கேர் அப்படின்ற பொழுது ஆஸ்பத்திரிகள் திறக்கப்பட்டு அன்னை தெரசா முதல் இன்று வரை அந்த கிறிஸ்தவர்கள் செய்திருக்கக்கூடிய சேவை வார்த்தைகளால் சொல்லவே முடியாது. அதிலும் குறிப்பாக தமிழ்நாடு என்றென்றும் கிறிஸ்தவர்களுக்கு நன்றி பட்டவர்களாக இருக்க வேண்டும். என்ன காரணம்னா தமிழ்நாட்டில் அத்தனை நல்ல பாடசாலைகள் இருக்கு. நான் படித்த டான் பாஸ்கோவாக இருக்கட்டும், அதே போல சென்ட் ஜோசப் காலேஜாக இருக்கட்டும், லயோலா காலேஜாக இருக்கட்டும், ஏன் உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய சிஎம்சி மருத்துவமனையை நிறுவி இன்னைக்கும் மக்கள் சேவை செய்து கொண்டிருக்கிறார்களே அவர்களும் கிறிஸ்தவர்கள் தானே. அவர்களும் இது இந்து நாடு, இங்க நமக்கு என்ன வேலைன்னு போகலையே. இல்லை, கடவுள் இட்ட பணிகளை செய்வதற்காகவே இந்த அவதாரத்தை தடுத்துள்ளேன். இயேசு எப்படி மனித ரூபத்தில் வந்து மக்களுக்கு சேவை செய்து மக்களோட கஷ்டத்தை ஏற்று ரத்தத்தை இந்த மண்ணுக்கு செலுத்தினாரோ அதையே வேதமாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் எந்த மதமா இருந்தாலும் சரி, எந்த ஜாதி எந்த மொழியாக இருந்தாலும் சரி, சேவை ஒன்றே மனப்பான்மையாக ஏற்றுக்கொண்டு இன்னைக்கும் செய்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் தான் மதிக்கத்தக்கவர்கள், நீங்கள் தான் தமிழ்நாட்டில் உண்மையாக சேவகர்கள் என்று சொன்னால் அதில் ஐயப்பாடு கிடையாது. அது மட்டுமல்ல, எது எப்படி இருந்தாலும் சரி, இன்னைக்கு சிறுபான்மை மக்களுக்கு ஒரு பாதுகாவலனா இருக்கக்கூடிய அரசு தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு. முதலமைச்சரோட தூதுவனாக நாங்க இங்க வந்திருக்கிறேன். முதலமைச்சர் எடுத்து வைத்திருக்கக்கூடிய அத்தனை செயல்பாடுகளும் உங்களுக்கு நீங்க அறிவீங்க. மத்தியில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறவர்கள் எப்படியெல்லாம் இந்த சிறுபான்மை மக்களை ஒடித்து காட்ட வேண்டும், அவர்களை முதுகெலும்பை எப்படியெல்லாம் நறுக்க வேண்டும் என்று காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எது எப்படி இருந்தாலும் சரி, அது இஸ்லாமிய பெருமக்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவ பெருமக்களாக இருந்தாலும் சரி, அத்தனை பேருக்குமே முதலமைச்சர் பாதுகாவலாக இருந்து இன்று ஒரு நல்ல ஒரு அரணாக இருந்து பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கும் வரை சிறுபான்மை மக்களை எவரும் எந்த தீய சக்தியும் தொட்டு பார்க்க முடியாது என்பதை இந்த சபையில் அறிவிப்பாக வெளியிடுகிறேன்.